அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ரெண்டிஸுக்கான ஒரு ஜாப் வேக்கன்சி. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ IFFCO இது வந்து என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ரெண்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த வேக்கன்சி எங்கே வந்து எந்தெந்த ஸ்ட்ரீமுக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஸோ சிவில், மெக், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட இந்த அப்ரெண்டிஸுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ இது எப்படி, என்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ IFFCO இந்த வெப்சைட்டு தான். ஸோ இதுதான் வந்து அதோடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட். பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் அப்படின்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா தான் IFFCOன்ற ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு கார்பரேஷனோட அப்ரெண்டிஸ்க்கான வேக்கன்சி வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பாட்டமில் போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்றதில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ IFFCOன்றது ஒன்றும் இல்லை, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிடெட் அனலோயிங் யூனிட். ஸோ இதில் தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக இயர் 21-22க்கு டிப்ளமோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்பிரன்ஸ்லாம் எவ்வளோ, என்ன ஸ்ட்ரீமில் இருக்கணும், எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் அப்படின்னா 6, எலக்ட்ரிக்கல் 4, எலக்ட்ரானிக்ஸ் 3, சிவில் 2, ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூபியில் IFFCO அனலோயிங் யூனிட்டில், ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து உங்களுக்கான லொக்கேஷன், ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்துடணும். பார்த்துட்டு ஸோ இந்த வெப்சைட் நம்ம இப்போ போனோம்ல, இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர்ன்றது இங்கே வந்து லாகின் சொல்லியிருக்கா. ஸோ லாகின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ரோல் பண்ணிடணும். ஸோ என்ரோல் பண்ணால் தான் லாகின் ஆக முடியும். ஸோ அப்படி ஆகிறப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 16 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் வந்துட்டு நேமு, அதுக்கடுத்து என்ன டிபார்ட்மெண்ட், ஸோ அதுக்கடுத்து என்ரோல்மெண்ட் நம்பர் அந்த இதில் கொடுத்தது, ஸோ ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலீஜியன், கேட்டகரி. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து ஒவ்வொன்றா அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதுவும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்ன்ற முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ டிப்ளமோ, ஸோ அதுதான் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஸ்ட்ரீம்ன்றதும் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேவா, 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிசர்வேஷன்லாம் அதை பற்றின கேட்டகரிஸு, ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பார்ப்போம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஃபார் அதர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 9200 பெர் மந்த்து ப்ளஸ் கேன்டீன் சப்சிடி வந்து தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 27, மினிமம் ஏஜ் 18. அதுக்கடுத்து அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸாக வந்து ஆல்ரெடி பார்த்ததை கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் அதை லாகின் பண்ணிங்களே, ஸோ அதை வந்து நல்லா வச்சுருக்கணும். ஸோ அதில் தான் கம்யூனிகேஷன் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட்ஸும் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றதும் மெயில் ஐடியில் தான் வரும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக அதில் வந்து மெயில் ஐடி செக் பண்ணுறது, ஸோ அப்புறம் அந்த வெப்சைட் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அதோடைய ரிசல்ட்டு என்ன இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுனாலுமே மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து கேண்டிடேட்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றது, அந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து IFFCO மேனேஜ்மெண்ட் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேண்டிடேட்டுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் அந்த மாதிரி கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ 31/7/2021. ஸோ அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், பட் ஆனால் ட்ரை பண்ணலாம். இது வந்து யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் மெயினாக. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். சிவில் 2 வேக்கன்சி, மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், நம்ம சொல்ல முடியாது எதுவுமே. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் ஆகணுன்ட்டு நினைப்போம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுங்கள். ஸோ இது யார் யார் இந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கவங்களோ, ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குல்ல, ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா யாருக்காவது பெனிஃபிட் ஆனால் நல்லது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.